ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச வாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள், வருஷ பலன்கள், வார பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதன்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்றது சற்றேறக்குறைய 120 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது. பின்னோக்கி செல்வதுனா பலம் இழந்த காலகட்டங்கள். அப்போ அந்த பலம் இழந்த 120 நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம், சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான். அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும். அவரோட அப்பாவான சூரியனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் 120 நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசியில் வரார். ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலே பயமுறுத்துறீங்களே, ஒன்றே உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது. அதே போல் உண்மை எப்போதுமே மாறாது. அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு தசை ராகு புக்தி, சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதிக்கு 4/11/2024 திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள். அடுத்த சனி பயிற்சி இப்போ நாம் சொல்ல வர்றது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி. ஒரு சில பேர் திருக்கணிதப்படி, ஒரு சில பேர் லகரி அயனாம்சப்படி மாறும்பாங்க. பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி அடுத்த 26/3/2026 வரலும் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில 2 பெரிய பயிற்சிகள் வருது. ஒன்று ராகு கேது பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி. அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்பொழுது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள், குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள், குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள், இதையும் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதே போல் பயிற்சிகள், குரு பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 360 நாள். அப்போ இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு. ராகு கேது பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம். அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான், தனித்த கேது பகவான் இருக்கார். இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். 12ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி, அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு. ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான். நியாயவான், சத்தியவான் சனீஸ்வர பகவான். சரி, அவர்கிட்ட சரணாகதி அடையணும். ஏன் சரணாகதி அடையணும்?
இப்போ 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும். அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள், இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள். அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும். ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும், ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர். அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது 10, 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அதனால் உங்களுக்கு வர வேண்டியது, நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும். தவறாக செய்தார்களேயானால் அதற்குண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும். சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாகவே பார்த்தாலேயானால் நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க, ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம். கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள்ளு விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது, வாரத்துக்கு ஒரு தரம் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும், சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாதவாளுக்கு வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது. சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது சொல்ல முடியல, இது வந்து ஒரு நாளைக்கு 8 தரமாவது சொல்கிறது, வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இன்னொரு மந்திரம் இருக்குது. ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தியாக சொல்லக்கூடியது. இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். இந்த 3 காயத்ரி மந்திரத்திலையும், அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம், முதல் 2ம் வந்து காயத்ரி மந்திரம், அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலேனா, கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம், அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம், வேஷ்டி, உத்திரியம், அதாவது 9/5 வேஷ்டியோ 10/6 வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி தானமாக கொடுக்கறது. அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய், செக்கில் போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது. அது தவிர வந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது, அதாவது கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது. சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது, அதாவது முடிஞ்சவர்களும் உபவாசம் இருக்கிறது. சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம். வாரம் வந்து ஆஞ்சநேயரையும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா சனியை கட்டியவர்கள் இவர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா
இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான, அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக, இல்லை இரும்பு சம்பந்தமானன்னா அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது, டொனேஷன்னா காசாக கொடுக்காமல் பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது. ஆனால் அது தவிர பார்த்தாலேயானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்கறது, கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, லெதர் சம்பந்தமான, அது தவிர வந்து தோல் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க, அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க, மரம் மறுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தமான ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது, ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை, மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும். காசு தானமாக கொடுக்கக்கூடாது, பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்றா பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சனி வந்து 4ஆம் இடத்துல இருந்து தொல்லைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வக்கரமான பீரியடில் கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு வழிவகைகளை செய்து கொடுத்தார். திரும்பவும் அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். 4/11/2024 அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதனால வண்டி வாகனங்களில் போகிறவங்க பார்த்து எதவா போகிறது நல்லது. அதேமாரி அவர் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அப்போ உங்களுடைய ராசியை, விருச்சிக ராசியவே பார்க்கிறார். அப்போ பார்க்கிற போது ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கே உடல்நிலையில தொல்லைகளும் மனநிலைகளில் தொல்லையும் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால ஏற்கனவே நம்ம ஐயா பேசினது போல அந்த சனீஸ்வர பகவானை போய் வழிபடுறதுக்கும் அவருக்கு தான தர்மங்கள் பண்ணுறதை பற்றியும் சொன்னாங்க. அதுகளையெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிறது மிக மிக நல்லது. ரெண்டாவது, அவருடைய பார்வையில் 6ஆம் இடத்தை வேற பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார் 3ஆம் பார்வையில். அவருடைய 7ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ தொழில்துறைகள்லையும் கொஞ்சம் மந்தமாக விளங்கும். அதை பற்றிலாம் விவரமாக நம்ம ஐயா அவங்க சொல்லுவாங்க. இப்போ மேலும் உள்ள விவரங்களை வந்து நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் இவ்வளவு நாளாக வந்து அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் அந்த அளவு இல்லை. ஏன்னா டிசம்பர் 2023 அவங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல மாறி ஒரு 6 மாதத்துலேயே வந்து வக்கரகதியில் போயிட்டார். ஒரு 4 மாதம். அதனால் வந்து பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு தெரியல. நடுவில் வந்து இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருந்து செய்யக்கூடிய வேலையிலேயே, அது தவிர அலைச்சல்களும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் உடனடியாக வக்கரகதி வந்ததுனால எல்லாமே அப்படியே சுமூகமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டமான நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் வரணும் சற்று கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியிலேருந்து நிவர்த்தி ஆயிடுற ஆட்சி பெற்ற சனி 4ஆம் இடத்துல தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் சனி பகவான் பார்த்த இடம் பாழ்னு சொல்றதுனால அதிக கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசியையும் அவர் பார்க்குறார். இப்போ மே மாதம் வந்ததுன்னா குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியை விட்டு நகர்ந்து போயிடும். 8ஆம் இடத்துல குரு பகவானும் போயிடும். அதனால் பார்த்தலையானால் உங்கள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா ரொம்பவும் ஒரு முறைக்கு 10 தடவை 20 முறை ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா கண்டிப்பாக அதாவது
அவங்களுக்கு பயங்கர டயர்ட்னஸ் இருக்கும். அதை தவிர வந்து கண்டிப்பாக மனசில் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர போட்டி தேர்வு அந்த மாதிரியான விஷயங்கள்ல சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்த்து அதை பாழ்படுறதுனால கண்டிப்பாக போட்டி தேர்வில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இதில் பார்த்தடையானா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறது. அதனால பார்த்தடையானா வெளிநாடு போய் மேற்படிப்புக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் பின்னடைவு இருக்கும். அது தவிர வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இருக்கும். இடமாற்றத்தின் மூலியமாக போகிற இடத்துலையும் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கறதும் உடற்பயிற்சி செய்யறதும் ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் வந்து தொழிலில் ரொம்ப செய்யக்கூடிய தொழிலில் வந்து நிச்சயமாக தவறுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும். அரசாங்க சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சூடு அடுப்பு பக்கத்தில் வந்து வேலை செய்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும். அதனால எந்த ஒரு அஜாகிரதையும் வந்து பிரச்சனைகளை கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய சுகங்கள் குறையும். ஹாஸ்பிட்டலைசேஷன் பாசிபிலிட்டி இருக்கு. தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரொமோஷனல் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எக்ஸாம்ஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் பார்க்கணும். இருந்தாலும் இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டம் மொத்தமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னா ராகு கேதுவும் குருவும் பெயர்ச்சியார் இந்த காலகட்டத்தில். இதன் மூலியமாக ஏதாவது ஏற்றங்களோ மாற்றங்களோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிகம் அப்படின்னாலே அதிபதி செவ்வாய். செவ்வாய் அப்படின்னாலே சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு பேர். அப்படி ஏற்பட்ட சுறுசுறுப்பானவங்களுக்கு கடந்த 4 மாதமாக தொட்டதெல்லாம் பொண்ணாயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு பலம் பெறார். அவரோட வீட்டில் பலம் பெறார். ஜோதிட சாஸ்திரத்துக்கு படி அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி இந்த காலகட்டங்கள் ஒரு மனிதனுக்கு பாடம் புகட்டக்கூடிய காலகட்டங்கள். சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு சற்றே 30 வருடங்கள் ஆகும். அப்படி வரும்பொழுது இந்த அர்த்தாசிரம சனி வரும்பொழுதும் சரி, அஷ்டமத்தில் சனி வரும்பொழுதும் சரி, 7.5 சனி வரும்பொழுதும் சரி, தேவையற்ற இன்னல்களை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துவார். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. சனி அப்படின்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் எந்த விதமான பட்டமும் கொடுக்கல. ஆனால் சனிக்கானுக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்வரன் அப்படின்னாக்க நியாயத்திற்கு கட்டுப்பட்டவன், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன், தர்மத்திற்கு கட்டுப்பட்டவனுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர். அந்த சனீஸ்வர பகவானே இருக்கிறதுலேயே மகா உன்னதமான பரம பவித்திரமான நல சக்கரவர்த்தியை 7.5 வினாழிகை ஜலத்தில் இது பண்ணார். அப்போ அப்படி ஏற்பட்ட சத்தியமான பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல இருக்க பாடம் கற்றுக் கொடுப்பார். எப்பொழுதுமே ஒரு சில இடத்துல குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, வீட்டுக்கடை குழந்தைங்க வெளியில் போனால் அடங்கும் அப்படின்ட்டு. அதே போல் இந்த அர்த்தாசிரம சனி வரும்பொழுதும் சரி, அஷ்டமத்தில் சனி வரும்பொழுதும் சரி, 7.5 சனி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சில தீய அனுபவங்களை கொடுத்து அதன் மூலியமாக பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அக்டோபர் மாதம் 2025ஆம் வருஷத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் மாறுறாங்க. எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுற்றுவாங்க. இவங்க 2 பேரும் தான் இடவேட்டில் சுற்றுவாங்க. அப்போ இதுவரை உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார். எப்பொழுதுமே இயற்கை சுபர், இயற்கை அசுபர். ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும், தீய கிரகங்கள் தீய இடத்துலையும், தீய கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ 4ஆம் இடமான சனி பகவானுடைய ஆட்சி பெற்ற சனி பகவான் கூட ராகுவும் சேர்றாரு. ஒரு சில பிரச்சனைகளை தருவார். ஆனாலும் முடிவு நல்லபடியாக இருக்குமா? முடிவு நல்லபடியாக இருக்கும். எப்பொழுதுமே எடுத்த விட்டே ஜெயிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்க மேஜரில் அடிபட வேண்டி வரும். அப்போ இந்த சின்ன சின்ன தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். இதை தவிர இந்த காலகட்டங்களில் 11/5/2025
குரு பகவான் மாறுறாரு. அப்ப இதுல பார்த்தோம்னா 4/11 இதுல ஒரு 2 மாசம், அதுல ஒரு 5 மாசம், 7 மாசம் பிரகஸ்பதியான குரு பகவான், தனக்காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கிறாரு. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது சனி பகவானுடைய தொடர்பும் வியாழன் நோக்கு குரு பலமும் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் திருமணம் தடையும் தாமதமும் விலகும். அப்படி பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராசியை பார்க்கிறாரு பிரகஸ்பதி குரு பகவான். அதே போல பார்த்தோம்னாக்க 4ஆம் இடத்துல அர்த்த ஆசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்த ஆசிரம சனி தொடர்பு வருது. அப்ப நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற அது யுவதியா இருக்கட்டும், யுவனா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பா வம்சம் திருமண தடைகளை விலக்கி கண்டிப்பா திருமணம் நடத்தி கொடுப்பாரா? திருமணம் நடத்தி கொடுப்பார். சரி, அதுக்கப்புறம் 11/5/2025 11/5/2026 வரையும் அப்ப பார்த்தோம்னாக்க சனி பகவான் மாறி வந்துருவார். சனி பகவான் மார்ச்ல மாறிடுறாரு, குரு பகவான் 26ல மாறுறாரு. அப்ப மாறும் பொழுது கண்டிப்பா ஏற்றமான நிலையை தருவாரா? ஏற்றமான தருவார். அப்பயும் குரு பகவான் என்ன பண்றாரு? விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக தன்னுடைய விசேஷ பார்வையா 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப நீங்க இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்குறுதி, இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு விருப்பம் பார்த்தீங்கன்னா வாயிலே வட சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்லாம் மாறி நீங்கள் சொன்ன செயல்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம்னு சொல்லலாமா? சொல்லலாம். இதை தவிர குரு பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த முயற்சி ஸ்தானத்துடைய அதிபதியும் அதே சனி பகவான் தான். அப்போ முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 50-50 அப்படிம்பாங்கல்ல, நான் தலை பாதி பூ பாதி, அதுக்கப்புறம் நல்லது பாதி கெட்டது பாதி அப்படின்றது தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் எந்த கோயிலுக்கு போகணும், என்ன கிரகங்களை வணங்கணும், என்னென்ன பரிகாரங்களை செய்யணும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. 4ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆனது அவ்வளவாக நல்லதல்ல. அதனால கண்டிப்பாக ஐயா சொன்னது மாதிரியா, ஏற்கனவே சொன்னது மாதிரியா டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கணும். அதே போல் அவங்க சொன்ன காயத்ரி மந்திரங்களை அன்றாடம் சொல்லி வரணும். அது போக வண்டி வாகனங்களில் போகிற போது கொஞ்சம் கவனமாக போங்க. இதெல்லாம் அவங்க சொன்னது மாதிரியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் அப்படின்னு கோயிலுக்கு போய் ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வரனை போய் வழிபட்டுட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லாருமே அவசியம் போகணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, அதுவும் ஆட்சி பெற்ற சனியாக இருந்து நடக்கிறது. அவசியம் போகணும், அவசியம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்திலிருந்து அந்த தாக்கங்கள் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குச்சனூர் போயிட்டு வந்தீங்கன்னா மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் அவங்க சொல்லுவோம். ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அர்த்தாஷ்டம சனி, இதன் மூலியமாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பலம் அதிகமாக இருக்கு. குரு பகவானும் உங்களுடைய ராசியை மே மாதம் வரலும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். திருமணம் ஆகாத திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் மே மாசத்துக்கு மேல. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஓட்டுறதுல தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய போட்டி தேர்வு, எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டியில பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க ஒரு தடவைக்கு 10 தரம் இல்லை 20 தரம் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மறதி கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் பிரச்சனையினால எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்ய முடியாத நிலைமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானம் சற்று பின்னடைவு இருக்கும். வருமானத்திற்கு பஞ்சமாக இருக்கும்.
அடுத்த மே மாதத்திற்கு மேல் ஓரளவு பண வருமானம் சீரடையும். இருந்தாலும் கடன் அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்களேன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்றம் இல்லாத ஒரு சனி வக்கர நிவர்த்தியாக இருக்கு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.